ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 பொங்கல் முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அடிப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, அது யாரும் நம்பாத போது ஒரு கத்தும் போது மற்றவங்க பேசலாம் கேட்கல எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்னோட சவுண்ட் கம்மியாகும் போது சௌந்தர்யா அங்கேருந்து சவுண்ட் விட்றாங்க, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆச்சு. நான் அவனை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா நேற்று கூட அவங்க சண்டே எபிசோட்ல அவங்க சொல்லியிருக்காங்க போல இது மாதிரி. பட் ஐ ஓகே நவ் ஹேண்ட் ஓகே யா பக்கா இது ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. அண்ட் அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ தான் அந்த பவித்ரா அதெல்லாம் இதுவாச்சுல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்ககிட்ட கேட்டு தான் நான் பண்ணேன். அவங்ககிட்ட பெர்மிஷன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? ஓகே தானே. அவங்களும் கண்டென்ட் பண்ணாங்க பாருங்க, அங்கதான் வாவ் அவன் அங்கேயே முடிச்சு விட்டாங்க. என்ன பாரு, அண்ணனை கூப்பிடு இல்லை தம்பின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அவங்க பயங்கர ஹாப்பி. நான் எதுவும் இது பண்ணல, ஐ மீன் நீங்கள் உங்களை சங்கடபரமாக எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்டேன். நீ வேற மாதிரி ஒன்று பண்ணுறடா, எல்லாத்துக்கும் ஒன்று பிடிச்சிருக்குடா. நான் ஒரு மாதிரி அம்மாவை பயங்கரம் மிஸ் பண்ணேன். நான் என்னை அழுறது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்து கதர் ஏங்கி ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதேன். அப்பயும் என்ன ஒழுங்காக அழ கூட இல்லை இவனுங்க. அஸ் ஆடியன்ஸா தீபிகா அருண் வெளில வருவாங்க நீங்க நினைச்சீங்களா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக. நான் தீபிகா ஏன்னா அங்கெல்லாம் இருக்கும்போது அருண்லாம் டாப் 3 கண்டிப்பாக டாப் 5ல கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். தீபகண்ணா நாங்களாம் உள்ளே இருக்கும்போதெல்லாம் டைட்டில் வின்னர் தீபக் அப்படி தான் சொல்லுவேன். நான் டைட்டில் வின்னர் தீபகண்ணா கூடும்போதே அவர் அப்படி தான் கூப்பிட்டு இருந்தோம். விஷால் தான் நம்ம எல்லாருமே ப்ளே பாயின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவன் அப்படி கிடையவே கிடையாது. அவன் மாதிரி பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த மனசு என்னால் கேட்க மாட்டேது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அது ஒரு மாதிரி காதல் ஒரு மாதிரி இது பண்ணிடுச்சு போல ரஷிகா. க்ரை பேபி அழுதுட்டே இருப்பாங்க அவங்க. சாட்சினா கொஞ்சம் நிறைய அழுத மாதிரி இருந்துச்சு. பியானால கேம் அஃபெக்ட் ஆகாதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு நெகிழ்ச்சியாகி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ வெளியில வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் செம்ம ஹாப்பிங்க ஆக்சுவலாக வெளில வந்தது. நான் ஐ மீன் வெளில வரும்போது ஐயோ அப்படின்னு வந்துட்டோன்னு ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. வெளில வீட்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அவங்க பயங்கர ஹாப்பி. நான் எதுவும் இது பண்ணல, ஐ மீன் நீங்கள் உங்களை சங்கடபரமாக எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்டேன். நீ வேற மாதிரி ஒன்று பண்ணுறடா, எல்லாத்துக்கும் ஒன்று பிடிச்சிருக்குடா. இங்கே எல்லாருமே போகும்போது அதுக்கப்புறம் வெளில ஒரு 2 days 3 days கழிச்சு போகும்போதெல்லாம் அது ஒரு மாதிரி பயங்கரமாக நான் ஃபீல் பண்ணேன். மக்கள் பயங்கரமாக ஒரு மாதிரி லவ்வை ஷவர் பண்ணி அப்படியே என் மேலே பயங்கரமாக பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அவங்க ஷவர் பண்ண நிறைய கண்ட்ரீஸ்லாம் மெசேஜ் பண்ணாங்க. நம்ம தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நிறைய இடத்துலேருந்து மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் தன்னோட வீட்டோட ஒரு பையனை நினச்சி அதெல்லாம் ரொம்ப அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதெல்லாம் கிடைக்காதுல்ல. அது கிடைக்காத ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் இந்த லவ் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி செம்ம ஹாப்பிங்க நான் ஆக்சுவலி நீங்கள் வெளியில வந்தப்பவே ஆடியன்ஸ்லேருந்து நிறைய கிளாப்ஸ் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. ஆமா. அது அப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன வெளில வந்துட்டேன். ஓகே, வெளில வந்தோடனே அது கொஞ்சம் நீங்க சொல்ல மிக்சடா இருந்துச்சு. ஓகே, நம்ம கலாய்க்கிறாங்களா இல்லை என்ன பண்றாங்க? ஏன்னா உள்ள இருக்கோம் கிளாப் தட்டும் போது அச்சோ ஓட்டுறாங்களா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். உள்ள இருக்கும் அந்த ஒரு தாட் எதுவுமே இருக்கவே இருக்காது. வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா நான் வெளில வரும்போதே அங்க இருக்க ஒரு அம்மா நீ பையன் மாதிரியே இருக்க, என்ன அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு முத்தெல்லாம் கொடுத்து நீ பையன் மாதிரியே இருக்க அப்படிலாம் சொல்லிட்டுலாம் இது பண்ணாங்க. அப்புறம் இந்த டீம் என்னை கூட்டு போயிட்டு என்னை தனிமைப்படுத்திட்டாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அது கன்சிஸ்டன்சியா எல்லார்கிட்டேருந்து வரும்போது இட்ஸ் அ பிளெஸிங் நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி. அண்ட் நீங்க ஒரு கோலோட உள்ள போயிருப்பீங்கல்ல, நான் இதுதான் பண்ண போறேன். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வேற, ஸ்டார்டிங்லேயே உங்களை வெளியில வரவங்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தப்போ ஓகே கண்டஸ்டன்ஸும் உங்களை கீப் ஆன் உங்களை டவுன் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனா ஒரு இடத்துல கூட உடஞ்ச அழவே இல்லைல்ல அவ்வளோவா? ஆமாம். நான் ஆனால் நான் ஒரு இடத்துல அழுதேன். நான் பர்த்டே அப்போ நான் ஒரு மாதிரி அம்மாவை பயங்கரம் மிஸ் பண்ணேன். நான் என்னை அழுறது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்து கதர் ஏங்கி ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதேன். தேம்பி அழுதேன் ஆக்சுவலாக. எக்ஸாக்டாக தேம்பி அழுதேன் நான். அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே அப்பயும் என்ன ஒழுங்காக அழ கூட இல்லை இவனுங்க. சரி எமோஷன் அவுட் பண்ணி பார்க்கும்போது கதவை தட்டிட்டு வா, அன்னைக்கு அடுத்த நாள் பர்த்டே எல்லாம் தட்டிட்டு வாடா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வாடா ப்ளீஸ், நான் கொஞ்சம் அழுதுட்டு வரேன்டா ப்ளீஸ்டா அப்படிலாம் சொல்லிட்டு ரயான் தான் வந்தான். ரயான் மட்டும் கண்ணை கட்டிட்டு அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு
சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி கட் பண்ணி ஒரு மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் என்னால் அனுபவிக்கவும் முடியல. அது ஒரு மாதிரி ரொம்ப இது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம், இது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம். அந்த 2 எக்ஸ்ட்ரீம் சேர்க்கும் போது இப்படியே இருந்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து ஓகே டன், திருப்பி வந்து அந்த எமோஷனல் இருந்து வெளில வந்து ஓகே டன். அதுக்கப்புறம் அழகாக பேசி ஒரு மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணி, என்னால் தேங்க் கூட பண்ண முடியல எல்லாருக்கிட்டையுமே. எனக்கு பயங்கரமாக வருது, ஆனால் இந்த எமோஷன் பயங்கரமாக இருக்கனால என்னால் தேங்க் கூட பண்ண முடியல. அதுக்கப்புறம் தேங்க்லாம் பண்ணி டெய்லியும் ஒவ்வொரு நாள் நைட்டும் வந்து நம்மளை ஒரு மாதிரி தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, டான்ஸ் ஆடி ஓகே டன் இன்னைக்கு பயங்கரமாக டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். பட் கண்டஸ்டன்ஸ்லாம் உங்களை வந்து கீப் ஆன் நீங்கள் என்ன பண்ணாலும் இதான் ஃபேக்காக பண்ணுறானோ இல்லைனா வந்து அந்த மாதிரி சொல்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ சௌந்தர்யாவில் ரீசெண்டாக வந்து அழுதாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதை வெளியில வந்து பார்த்துட்டு அவங்க சொல்றது அதெல்லாம் வச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுன் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அவங்களை கீப் ஆன் தான் பண்ணிட்டே இருந்தாங்க உள்ள இந்த கண்டஸ்டன்ஸ். பட் அதை எப்படி நீங்க கோப் அப் பண்ணீங்க? அது அவங்களோட கேமா நான் பார்த்தேன். ஆக்சுவலி இப்போ நம்மள ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போனா தான் அவங்க ஈஸியாக நம்மளை ஹர்ட் பண்ண வைக்க முடியும், அவங்க அழ வைக்க முடியும். பட் இந்த கண்டஸ்டன்ட் யாருமே வந்து நான் உள்ள வரும்போது நான் சொன்னேன், உங்களை யாருமே நான் ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கல, உங்களை யாருமே எனிமையாகவும் பார்க்கல. ஒரு பர்சன், நீங்கள் ஒரு கேம் பிளேயர், அவ்வளோதான். நானும் ஒரு கேம் பிளேயர். இந்த ஒரு இதில் தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க தெரியும், பட் ஸ்டில் ஓகே நீ உன் கேமுக்காக நீ பண்ணுற அவ்வளோதான். அதை தாண்டி அவங்கள உள்ளலாம் பயங்கரமாக சேர்த்துக்கிட்டு ஓகே ஐயோ நீ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இல்லை எனக்கு. பட் அதையும் தாண்டி சம்டைம்ஸ் அங்கங்கே எங்கேயாச்சும் ஒரு மாதிரி ஆகும், அப்படியே ஆகலாம். பட் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் ஓகே டன் வாங்கடா இப்போ வாங்கடா அப்படின்ட்டு ஒன்று ஃபயர் மோடில் அப்படியே இது பண்ண வேண்டியதான். நீங்க ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சன் தான். இந்த கேம்காக இப்படி பண்றீங்களோன்னு நான் நினைச்சேன். அது உண்மையா இல்ல? ஆனா போக போக பார்க்கும்போது எவ்வளவு நாள் எப்படி அதை நம்ம கீப் அப் பண்ண முடியும்னு தோணுச்சு. உண்மையாலுமே இன்னோசென்ட் கலந்த ஒரு ஃபன்னியான பர்சனும் அப்படின்னு தோணுச்சு. இங்க எங்கேயுமே நான் இன்னோசென்ட்னு சொன்னதே இல்லை. நான் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி ஃபன்னி, ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கணும்னு மட்டும் நினைச்சு ஒரு மாதிரி எல்லா இடத்துலயுமே, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருக்கணும் தான் பிளான் பண்ணி ஒன்று பண்ணது நான். அது நான் வந்து பிளான் பண்ணி ஓகே ரொம்ப ஃபன்னா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாதிரி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். ஒரு டான்ஸ்லாம் நீங்க ஆடுனீங்க, அது வைரல் ஆச்சு பாத்தீங்களா? அது இது பார்த்தேன் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல போல. அப்போ பயங்கரமா அது போச்சு. அண்ட் அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்ப தான் அந்த பவித்ரா அதெல்லாம் இதுவாச்சுல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா அந்த கேம்காக தானா? ஆமா, அது டாஸ்க்காக தானே பண்ணது. பவித்ரா கிட்ட டாஸ்க்காக பண்ணது. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணது பவித்ரா இது மாதிரி நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, எனக்கு அவங்களை கலாய்க்கிறது இந்த மாதிரி ஃபன் பண்றது. அவங்ககிட்ட கேட்டு தான் நான் பண்ணேன். அவங்ககிட்ட பெர்மிஷன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல, ஓகே தானே நீங்க வந்து ஃபன்னா மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே நானும் ஃபன்னா தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா மட்டும் தான் பண்ணிட்டு ஜாலியா பண்ணிட்டு இருந்தது. பட் ஐ ஓகே நவ ஹேண்ட் ஓகே வா? யா பக்கா, இது ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. ஓகே, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த இடத்துல கூட நீங்க அடல ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி எனக்கு என்னன்னா என்ன வெளில அனுப்பிட போறாங்கன்னு ஒரு பயம். ஐயோ இதனால வெளில அனுப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓகே இருந்தாலும் ஓகே ஸ்ட்ராங் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த கேம் வந்து சரி பரவாயில்ல, நான் என்ன என்ன பிளான் பண்ணுறேன்னா ஓகே நம்ம இந்த கை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கையிலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிடலாம் அப்படிதான் பிளான் பண்ணேன். கேம் விட்டு வெளில போயிடக்கூடாது அந்த ஒரு பிளான்ல இருந்தேன். அதுக்கு பிக் பாஸ் வந்து இல்லை நீ இந்த கேம் ஆடக்கூடாது, டாக்டர்ஸ் வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் விஷாலும் வேற இல்லை ஆடக்கூடாது வேற, இல்லை ஆட வேண்டாம்டா நாங்கள் எல்லாருமே ரொம்ப இதுவாக இருக்கேன் டேரி நான் ஆடுறேன்டா. அவரை சொன்னேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ கேம் ஆடலன்னா வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்களே நம்மள, நம்ம எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் அந்த இதுலயும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்போதான் இந்த லைவ் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் ஹோல் வீடியோ வந்து அகைன்ஸ்ட் நீ பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே நான் அப்பதான் வந்தேன், சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன எல்லாம் சொல்றீங்க பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அந்த டாஸ்கே முடிஞ்சிச்சு எஸ் அப்படின்னு இருந்துச்சு. பட் வந்து அப்ப நீங்க விழுந்திருக்கும் போது அடிப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, அது யாரும் நம்பாத போது ஒரு நம்மளுக்கு சோகமாகும். பட் ஒரு டென்ஷன் வரும்ல, ஒரு கோவம் வரும்ல, வலியில நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கோவம் வரும். நான் வலிக்குதுன்னு சொல்றேன், இன்னும் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் மட்டும் தான் வந்தாரு அப்போ ஸ்டார்டிங்ல. அது நீங்க உங்களுக்கு அந்த விழுந்திருப்பீங்கல்ல, அந்த ஒரு மூமெண்ட் டக் 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 டக்குன்னு ஃபிளாஷ்ல வந்திருக்கும் உங்களுக்கு. எனக்கு மூமெண்ட் விழுந்த உடனே எனக்கு செம பெயின். ஆக்சுவலா பெயின்ல செமையா கத்துறேன் நானு. கத்தும் போது மற்றவங்க பேசலாம் கேட்கல எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்னோட சவுண்ட் கம்மியாகும் போது சௌந்தர்யா அங்கேருந்து சவுண்ட் விட்டுறாங்க, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு உண்மையாலே பெயின் ஆகிடா யாரா வாங்கடா எனக்கு, ஏன்னா செம்ம பெயின் ஆயிடுச்சு. நினச்சேன் போன் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு கத்துறேன் நான், செம்ம பெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு போகும்போது தான் இது வந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எனக்கு ஓகே தான்.
அண்ட் அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீ அக்செப்ட் பண்ணீங்க. பட் சௌந்தர்யா அதுக்கப்புறமும் சாரி உங்ககிட்ட கேட்கலல்ல. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை நீங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி? அடுத்த நாள் நான் சொன்னேன் இப்ப அதுக்கப்புறம் அவளுக்கு புரிஞ்சுது நான் நினைக்கிறேன். ம். அடுத்த நாள் வந்து சாரிடா சரி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ம். அதுக்கப்புறமா நேத்து கூட அவங்க சண்டே எபிசோட்ல அவங்க சொல்லியிருக்காங்க போல இது மாதிரி. நான் எபிசோட் பார்க்கல. ஆனால் என்கிட்ட அப்பா சொன்னாங்க, "டேய் உங்ககிட்ட சாரி கேட்டிருக்காடா." போதும் அவ்வளோதான் சில் தானே. ஓகே அவங்க ஜென்யூனா இந்த விஷயமே நடந்திருக்க வேணா கூட நினைச்சாங்க. அதை நான் சொல்லியிருக்க வேணாம். பட் அவங்க ஜென்யூனா இருக்காங்க. ஆல் குட்ல. ஆமா. அண்ட் அப்பா பத்தி பேசும்போது அவரு பயங்கரமான உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருப்பாரு. அண்ட் இன்டர்வியூலாம் கூட கொடுத்துருந்தாங்க நமக்கு. அண்ட் அது எப்படி இருந்தது? உங்க அப்பா உள்ள வரும்போது நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? பயங்கர ஹாப்பிங்க. அப்பாவுக்கு வந்து அப்பா அம்மா இது வரைக்கும் நான் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது வந்து பெருசா வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கோ இல்லைன்னா அந்த அந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ்ல பெருசா மெடலோ அது மாதிரி வாங்கினதுலாம் இல்லை. ஓகே. இந்த இது வந்து சரி ஒரு நாள் நம்ம பண்ணாத ஒரு விஷயம் அவங்கள ஒரு ஹாப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது என்ட்ரி அப்பவே ஒன்று பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவங்கள எப்படியாச்சும் வர வச்சிடணும், அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியா ஆயிடணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருந்தேன் நான். அவங்க வந்துட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இதுதான் என்னோட இது அதுதான் இங்கதான் தூங்குவேன் அதெல்லாம் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி காட்டிட்டுலாம் இருந்தேன். இந்த பவித்ரா பத்தி அதெல்லாம் அவங்களும் கண்டென்ட் பண்ணாங்க பாருங்க. அங்கதான் வாவ் அவன் அங்கேயே முடிச்சு விட்டாங்க என்ன பாரு அண்ணனை கூப்பிடு இல்ல தம்பின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பவித்ரா டாஸ்க் ஓவர் அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு. ஸோ அங்கிருந்து உங்கள்ல இருந்து வந்த எவிக்ஷன்லாம் வந்து மக்களுக்கு எல்லாருமே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களான்றது தெரியல. பட் எல்லாருக்குமே அது வந்து அன்ஃபேராவோ இல்ல அதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க இப்ப வெளியில வந்துட்டீங்க. அஸ் அ ஆடியன்ஸா தீபக் அண்ட் அருண் வெளியில வருவாங்க நீங்க நினைச்சீங்களா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலா. நான் தீபக் அண்ணா ஏன்னா அங்கெல்லாம் இருக்கும்போது வந்து அருண்லாம் வந்து டாப் 3 கண்டிப்பா டாப் 5ல கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். தீபக் அண்ணா நாங்களாம் வெளில உள்ள இருக்கும்போதெல்லாம் டைட்டில் வின்னர் தீபக் அப்படிதான் சொல்லுவேன். நான் டைட்டில் வின்னர் தீபக் அண்ணா கூடும்போதே அவர் அப்படித்தான் கூப்பிட்டு இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் டாப் 3ல வருவார் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ணா வெளில வருவாங்கன்னு சொல்லிட்டு. இது மைட் பி இது தாண்டி ஓட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல இது அதை பேஸ் பண்ணி ஸோ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நிறைய இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் போட்டாங்க. பட் ஸ்டில் ஓகே டன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் இட்ஸ் அ கேம் அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ஏன்னா அதை போயிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி அந்த லவ் கிடச்சிக்கு இதை ஒரு மாதிரி அனுபவிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்க்கான ஒரு லைஃப்க்கு ஒரு அடுத்த ஸ்டெப் வைக்க வேண்டியதான் நம்ம. இப்போ செகண்ட் ப்ரோமோ அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலாம் பார்க்குறப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் எப்போ போவீங்கன்னு எனக்கு தெரில. பட் உங்கள் கோ கண்டஸ்டன்ஸும் உள்ளே போயிருக்காங்க. அண்ட் சத்யா அண்ட் ஜெஃப்ரி அந்த ப்ரோமோ பார்த்தீங்களா? நான் அது பார்க்கல. நான் தர்ஷிகா அண்ட் ரவீந்திர சார் பார்த்தேன். நான் அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? தர்ஷிகிட்ட நான் ஆல்ரெடி நான் சொன்னேன். நான் இது கேம் இது இங்கே நீயும் வெளில போனோடனே பயங்கர பிஸி ஆகிடுவேன், அவனும் பயங்கர பிஸி ஆகிடுவான், 2 பேரும் பெரிய ஹைட்ஸ்க்கு போனோம். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகலாம்னு தெரியல தர்ஷிகா. நீ மைண்டை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு எனக்கு புரியுதுடா, எனக்கு அவனும் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த மனசு வந்து என்னால் கேட்க மாட்டேது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அது ஒரு மாதிரி காதல் ஒரு மாதிரி இது பண்ணிடுச்சு போல தர்ஷிகாவை. பட் அதுக்கப்புறம் விஷால் அன்ஷிதா கூட க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆக்சுவலா அது பெருசா எனக்கு எனக்கு உள்ள இருக்குமே எனக்கு ஃபீலே ஆகல. அவன் நார்மலா ஒரு ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றான். இப்போ மேபி அவன் அசின்னு சொல்லி அவன் க்ளோஸா இருந்திருக்கலாம். பட் அவன் ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ணா நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வரைக்கும் அவன் பெருசா அவங்க லவ் ட்ராக்கா போயிட்டுலாம் எனக்குலாம் தெரியல. எனக்கு பணத்தை பத்தி பேசுறாங்கல்ல, யாரு வந்து பணத்தை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சார் வந்து நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணாரு. பட் குட் கேம் தான். உங்களுக்கு யார் வந்து பணம் பெட்டி எடுத்துட்டு போவாங்கன்னு தோணுது? தெரிஞ்சு விஷால் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. மேபி விஷால் எடுக்கலாம். நீங்க உள்ள இருந்திருந்தா நீங்க எடுத்திருந்திருப்பீங்களா? தெரியல. அந்த டைம்ல மைண்ட் செட் இருந்தா எடுத்திருக்கலாம். அப்படியா? எனக்கு ஒரு மாதிரி எடுக்கலாமும் இருந்துச்சு. எடுக்க சரி வேண்டாம் நமக்கு ஒரு மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. சரி எடுத்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அந்த செகண்ட்ல என்ன தோணுதோ அதை பண்ணிருப்பேன் ஆக்சுவலா. அப்ப அர்ணவ் அவர்கள் ஒரு வார்த்தை விட்டாங்கல்ல, அது உங்களுக்கு வெளியில இருந்து நீங்க ஆடியன்ஸா தான் பார்த்திருப்பீங்க அதை. அண்ட் இப்போ நீங்க ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல, ஜெஃப்ரி அண்ட் சத்யா வந்து ஒரு சின்ன ஜிமிக் மாதிரி பண்ணிட்டு அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அது வந்து அர்ணவ் சொன்னது ஒரு மாதிரி இருந்ததா, இல்ல கரெக்டா தானே கேட்குறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருந்துச்சா? ஆனா அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு ஆக்சுவலா. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அர்ணவ் ப்ரோ கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த தடவுறான் அது கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு. அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. கம்மி பண்ணிருக்கலாம் அது. இப்போ நீங்க உள்ள போனோடனே உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, அது நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
நான் ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி ஃபன் பண்ணலாம் தான் இருக்கேன் நான். எந்த அப்படியா? No டாஸ்க் எடுத்தாலும் கேள்வியே. ஐயோ எனக்கு அது போதும் எனக்கு. ஒரு Okay. மாதிரி ஜாலி பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு அந்த விஷயத்தை எவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போக முடியுமோ வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி ஜாலியா பண்ணிட்டு வரலாம். இதுதான் என்னோட கேம் பிளேவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த எனக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு டைட்டில்ஸ் கொடுப்பேன். அந்த டைட்டில்ஸ்க்கு வந்து நீங்க அதுக்கு யார் ஏற்புடையவரா இருப்பாங்களோ அதை சொல்லணும். சூப்பர். டன்னா? விஷ பாட்டில் யாரு? உள்ள இருக்கும்போது நான் வந்து சௌந்தர்யா சொன்னேன். ஏன்னா மாத்தி மாத்தி பேசுறா என்கிட்ட, நல்லா திடீர்னு நல்லா பேசுறா, திடீர்னு ஒரு மாதிரியே பேசுறா. ஏன்னா அது கேம்குள்ள இருக்கும்போது நானும் அதை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக தான் நான் சொன்னேன். எனக்கு பெருசா யாரும் அங்க விஷமா அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல யாருமே அங்க. எனக்கு மேனிப்புலேட்டர் வந்து நான் முத்து சொல்லுவேன். அவன் அது ஒரு டேலண்ட் ஆக்சுவலா மேனிப்புலேட் பண்றது. ட்ரூ. ஸோ அது முத்து நான் சொல்லுவேன். நான் செட் ப்ராப்பர்ட்டி மேபி சம்டைம்ஸ் அவங்க சைலண்டா இருந்திருக்கலாம். பவித்ரா வந்து அவங்க ஃபயர் மோடு போனா அவங்க பயங்கரமா ஆடுவாங்க. ஆமா. அப்படி இல்லைன்னா வந்து ஓகே அப்படியே அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க ப்ளே பாய். பிளே பாய் ஆக்சுவலா அவன் பிளே பாய்லாம் இல்லைங்க. அவனா நீங்க எல்லாருமே அது மாதிரி அவனை இது பண்ணிட்டு ப்ளே கேர்ள் கூட நீங்க சொல்லலாம். ப்ளே பாய் ப்ளே கேர்ள். பிளே அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ விஷால் தான் நம்ம எல்லாருமே பிளே பாய்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவன் அப்படி கிடையவே கிடையாது. அவன் ஒரு மாதிரி நீங்க அவங்க கூட பேசுனீங்க ஒரு மாதிரி ஜாலி பாய். ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லணும் ஜாலி பாய். அவன் கூட நீங்க உட்காந்து நம்ம பேசுவோம் இந்த இடத்தையே ஒரு மாதிரி அவன் ஃபன் பண்ணிடுவான். அவன் எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவான் அவன். ஓகே. பாஸி யாரு? பாஸி வந்து தீபக் அண்ணா. ஆமா பாஸி வந்து தீபக் அண்ணா. ஆனா அது ஒரு குட் கைண்ட் ஆஃப் பாஸின்ற மாதிரியா இல்ல? ஆமா ஏன்னா அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம். நம்ம ரொம்ப தெரியாத விஷயம்லாம் நிறைய. நான் எனக்கு குக்கிங்லாம் ஆர்வம் வந்தது அவர்கிட்ட சமைக்க. அவர்கிட்ட தான் நான் குக்கிங் எல்லாம் கத்துக்கிட்டேன். குக் பண்றாரு அவரு இல்ல? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு வீட்டுல போய் நிறைய ட்ரை எல்லாம் பண்ணணும்னு இருந்தேன். பட் ஆனா நான் ஒரு மாதிரி ஃபேமிலியோட மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என் தம்பியும் சேர்ந்து குக்லாம் பண்ணணும் அப்படிலாம் இருந்தேன். நான் முக்கியமா அவர் கிளீனா குக் பண்ணுவாரு. கிளீன் பண்ணிட்டே அது எனக்கு அதான் சொல்லி கொடுத்தா. ஒரு நல்ல ஒரு செஃப்க்கு வந்து அந்த அவனோட இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு நான் இந்த மசாலா எடுத்து வர 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 முடிச்சுன்னா டக்குன்னு கிளீன் பண்ணிட்டே இருப்போம். நாங்க தக்காளி கட் பண்றதா இருக்கட்டும், வெங்காயம் கட் பண்றதா, இந்த கொத்தமல்லி கட் அதை வேஸ்ட்லாம் அந்த டைம்லயே வந்து போயிட்டு கிளீன் பண்ணிடணும் சொல்லுவாரு. தென் குட் கேம், நல்ல கேம் விளையாண்டீங்க அப்படின்னா அது யாரு? நான் அருண் சொல்லுவேன். நான் அருண் ஒரு மாதிரி நல்ல கேமா அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஹீரோ மாதிரிலாம் இருந்தார். எனக்கு சில இந்த பொம்மை டாஸ்க்ல எல்லாம் ஐயோ நீ ஹீரோயா அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு. ஓகே. அருண். கிரை பேபி அழுதுட்டே இருப்பாங்க அவங்க அப்படின்னா அது யாரு? வெளிலேருந்து இந்த ப்ரோமோஷன் பார்க்கும்போது பவித்ரா அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ள போகும்போது அவங்க ரொம்ப ஸ்வீட்டா அப்படிதான் இருந்தாங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது சாட்சனா கொஞ்சம் நிறைய அழுத மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ டிசர்விங் when it comes to deserving, இப்போ ஃபைனலிஸ்டா இருக்காங்கல்ல, அதுல who do you think is less deserving? என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் சொல்றேன் நான். இது ஃபைனலாக நம்ம மக்கள் டிசைட் பண்றது தானே. அதை பேஸ் பண்ணி தானே போறோம். இப்போ நான் உள்ள இருக்கணும்னு நான் நினைப்பேன் நான். ஸோ அதுக்கு நான் வெளில வந்துட்டேன் டிசர்விங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் இது ஓட்டு போட்டு தான் அந்த கால்குலேஷன்லாம் அதுக்கு தான் நம்ம எல்லாமே இது பண்றோம். ஸோ அதனால அவங்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த 6 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அதனால டன். இப்போ ஃபைனல் கொஸ்டின் ஒன்று இருக்கு. என்னன்னா அபவுட் பிஆர் அப்படின்னா என்னன்னு சில பேர் வந்து பிஆர்னு சொல்லிட்டே இருக்காங்களா? அது பிஆர்னா என்னதான்டா அதை தெளிவா சொல்லுங்கடாங்கிறாங்க. பிஆர் ஒன்று ஏன் வந்து பிஆர் பண்றாங்க ஆர் எல்ஸ் அதால இந்த கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் த க்ளோஷர் கொஸ்டின். இது வந்து கேம் மேல கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்னோட அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அவன் வீட்டில் நான் உள்ள போகும்போது என்ன சொல்றேன்னா, டே ஏதாவது கட்ஸ் தான் ஏதாவது கட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் போட்டு ஒரு அப்லோட் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விட்றான் நீ ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதே மாதிரி ஏதாச்சும் நான் கொலாப்னா அக்செப்ட் பண்ணிக்கூடாது. இப்போ ஷர்ட்ஸ்லாம் நமக்கு கொலாப்ல கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்றான்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஏதாவது கியூட் மூமெண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் போட்டு விட்றா இப்படிலாம் சொல்லிட்டு அவன்கிட்ட நான் சொல்லிட்டு பண்ணேன். அவன் எடிட் பண்ணி அவன் உள்ள போட்டது. இதுதான் பிஆர்னு சொல்றாங்க ஆக்சுவலா. இப்போ வெளில வந்து இப்போ கண்டென்ட் இல்லாம நீங்க வெறும் உங்களை ப்ரொமோட் பண்ண எதுவும் வராதுல்ல. அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் நீங்க ப்ரொமோட்டும் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பிஆர்னால கேம் அஃபெக்ட் ஆகாதான் நான் நினைக்கிறேன். So it was fun interview with you. Actually different-ஆ ரொம்ப சூப்பரா பண்ணீங்க நீங்க. Thank you so much. Congratulations for your future. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கீங்க. மேலும் நிறைய படங்கள் பண்ணனும். நான் உங்க இன்டர்வியூ பண்ணுவேன் அப்பயும். Thank you so much. Thank you. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 பொங்கல் முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.